டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து பலருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து எப்படியாச்சும் நிறுத்திருவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். எதனால அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம், ரஷ்யா உக்ரைன் போர் வந்து தேவையில்லாத ஒரு போர் அது. இதே நான் ஒரு அதிபரா இருந்திருந்தா அப்படின்னா, இந்த ஒரு போர் வந்து ஆரம்பிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை நான் ஆரம்பிக்க விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கியை தொடர்ந்து விமர்சிக்கிற ஒரு ஆளாகவும் அவர் இருக்கிறார். ஜெலன்ஸ்கிக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம நிறைய எய்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம், நிறைய தேவையில்லாமல் எக்கச்சக்க மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட உள்நாட்டு பிரச்சனையை பார்க்காம இன்னொரு நாட்டோட பிரச்சனையும் இல்லை இன்னொரு நாட்டோட போர்லையும் நம்ம சம்மந்தமே இல்லாமல் தலையிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்க இப்போ சில விஷயங்களை வந்து அவர் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு. அதுவும் கன்சிடரிங் இப்போ நம்ம சிரியாவில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததுனால இப்போ இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் ரஷ்யா அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ அண்மையில் இமானுவேல் மேக்ரானாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் ஜெலன்ஸ்கி 3 பேருமே பாரிஸில் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. அப்போது குறிப்பாக வந்து அவங்க பேசினது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு இதாக டெவலப் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நேட்டோ நாடான ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த 2 நாடுகளும் தொடர்ந்து உக்ரைனுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டே வராங்க. இப்படி இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்குது. அண்ட் இது இப்போது ரஷ்யா வந்து சரண்டர் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை இப்போது ரஷ்யா வந்து இந்த போரை நிறுத்திக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம், இது சரியான நேரம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கே அப்படின்னா, தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் அவர் இந்த விஷயத்தை பதிவிட்டிருக்கிறாரு. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா பக்கத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டோ இல்லை காயப்பட்டோ இருக்கிறாங்க. அதே மாதிரி உக்ரைன் பக்கம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வந்து கொல்லப்பட்டோ காயப்பட்டோ இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான தொடர்ந்து பெரிய பெரிய இழப்புகள் வந்து 2 பக்கமுமே இருந்துட்டு வருது. இதை நிறுத்துறதுக்கு ரஷ்யா வந்து முன் வரணும், இதோட இந்த இதை நிறுத்திக்கணும். அதே மாதிரி ஜெலன்ஸ்கியுமே இந்த இதை பரிசீலிக்கணும், இந்த ஒரு போரை நிறுத்திக்கிறதுக்கு பரிசீலிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தனக்கும் விளாடிமிர் புட்டினுக்குமான நட்பையும் இந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படின்ற மாதிரியா அவர் குறிப்பிட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ புட்டின் வந்து நான் சொன்னால் கேட்பாருன்ற மாதிரியான ஒரு தொனியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது அடுத்தடுத்து எப்படி நகரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒருவேளை அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த போரை நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முழு வீச்சில் தொடங்குவார் அப்படின்ற ஒரு இதுவும் எதிர்பார்க்கப்படுது. கன்சிடரிங் ஜோ பைடனோட முற்றிலும் அவரோட எய்ம் வந்து இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அவர் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டை கொடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிக ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்னுமே அவரோட இயங்குறதுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னும் அவர் பேசுறதுல வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து பேசுறாரு. இதுவே அவர் பதவியேற்றுட்டார் அப்படின்னா இந்த ஒரு பேச்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவோ ஒரு அன்ஹிஞ்சாவோ அவர் வந்து இந்த ஒரு போரை நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை முழு வீச்சில் தொடங்குவார் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.